நம்முடைய காலம் இதுதான். நேரத்தை தொழுகைக்கு டைம் கொடுக்கலும்டா நாங்க கொஞ்சம் எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோம்பு பிடிக்கலும்டா நாங்க கொஞ்சம் எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்குற நேரம் நாங்க அல்லான்னு சொன்னோம்டா நாங்க மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாத், மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாத். பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது. 1400 ஆண்டுகளாக அள வைக்கிறது. அந்த பாசத்தை எல்லாம் எங்க கல்புகளில் போடுறார். இது சனது செயினாக வருகிறது. எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜன்னாவுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் லஹாமா கஸபத் லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. இப்போ உங்க டர்ன் என்றாங்க. பழைய கதை முடிஞ்சிட்டு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. வலக்கும் மா கஸபத், நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு. என்ன முடிவு அல்லாஹ் கேட்கிறான். என்ன முடிவு? அல்லாஹ் அப்படி இல்லையா? இனி எத்தனை நாள் எங்களுக்கு எஞ்சிருக்குது? எங்க வாழ்க்கையில ஒரு 5000 நாள், 2000 நாள், 100 நாள், 50 நாள் வெள்ள புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபரில் அடக்க போகிறார்கள். அப்ப சொல்லல அது யாரா? இன்னொரு சுபஹானல்லாஹ் சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு. அல்லாஹ் அக்பர் சொல்ல பெருமானத்தினுடைய கடைசி நேரத்தில், வாய அசைக்க முடியாத நேரத்தில், இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரத்தில், காலையில பாத்திமா நாயகி துடிச்சு துடிச்சு வாப்பா பார்த்து அழுகிறார்கள். உங்களுக்கு இவ்வளவு வேதனையா ரசூலுல்லாஹ்? அவ்வளவு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கடைசி 3 வார்த்தைகளுக்கு முன்னாடி 3 வார்த்தை, எல்லாம் 6 வார்த்தை. அதுக்கு முன்னாடி 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தம் வெளியே வரல. ஆயிஷா நாய் காது வச்சு கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். 3 வாட்டி கேட்கிறேன், யா அல்லாஹ் மௌத்தாக கொஞ்ச நேரம் இருக்கு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்க போற ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். தூபா அல்லாஹ் கேக்குறான், தௌபா செய்யுங்கப்பா, இஸ்திக்பார் பண்ணுங்கப்பா. இவ்வளவு நேரம் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்றால் இந்த நேரம் அதாவது தௌபாக்குரிய நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செஞ்சா. இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எதுக்கு இந்த மஜ்லிஸ்? எதுக்கு ஈமானுடைய உறுதி? இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நைட்டுக்கு ஆமன ரசூல் உறுதியாக ஓடுவோம், திரும்ப சொல்லுவோம். இந்த மஜ்லிஸ்கள் ஏன் தேவை? உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்த ஒரு நாள் கழிங்க. ஒரு சந்தோஷமான மஜ்லிஸுக்கு குடும்பத்தோட வாங்க. அல்லாஹ்வுடைய சகோதரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நான் சேர்த்து சொல்றேன், நீங்களும் இதை விட பப்ளிக் பண்ணு. ஒரு வலியுமாவை பப்ளிக் பண்றதை விட இதை விட முயற்சி எடுங்க. முயற்சி கம்மி, இதையும் விட முயற்சி எடுங்க. இதுக்கு பிளான் பண்ணுங்க. பிசினஸ் பண்ற நேரம் 10 லட்சம் சம்பாதிச்சா 20 லட்சத்துக்கு நாங்க பிளான் போடுறோம். 40 80 ஆக்கலாம், 80 100 ஆக்கலாம். வீடியோ பண்ணி இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு காட்ட இல்ல, அது ஃபெயிலியர். அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிறோம். அல்லாஹ்க்கு காட்டினா போதும், எங்க கல்வி தூய்மையானா போதும். அல்லாஹ்வுடைய ரப்புக்கு தெரியும் எங்களுக்கு முயற்சி என்னண்டா ஒரு ஆளை கொண்டாந்து சேர்த்து நன்மையை அடைகிறது. இந்த மஜ்லிஸ்கள்ல கிரவுட் நிறைஞ்சிட்டு ஜமாத்து செஞ்சுட்டோம் என்றா தோத்துட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதே மறைச்சுக்கும், அதே புரிச்சுக்கும். இந்த புதிய பித்தா பின்னாடி எடுத்த ஒரு வீடியோ, அங்கிட்டால எடுத்த வீடியோ, இவ்வளவு கிரவுட் யாருக்கு? யாருக்கு காட்ட? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் காட்டவும் இல்ல, கிரௌட பேசவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபி பத்தி கிரௌடோட பேசவே இல்லை. யூசுப் நபி ஜெயில ஒரு ஆளோட, இப்ராஹிம் நபி வாப்பாவோட முன்னாடி நின்றது வாப்பான 10,000 பேரா? எல்லாம் குர்ஆன்ல ஹைலைட் ஆனதெல்லாம் ஒரு ஆளுக்கு செஞ்ச தாவா, 2 பேருக்கு செஞ்ச தாவா, லட்சக்கணக்கான பேருக்கு இல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் அதாவது 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் திரும்பி கப்பல்ல இருந்து வந்த போறோம். அங்க மட்டும்தான் எண்ணிக்கை.